ஹாய் ஃப்யூச்சர் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதாவது அடுத்த நிதியாண்டில் இந்தியா பொருளாதார வளர்ச்சி 6.7 இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா S&P குளோபல் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பொருளாதாரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறவங்க, வேறு யாரும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்குன்னா இந்த நிதியாண்டில் 6.8 இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி கணிச்சிருக்காங்க. காமன்வெல்த் போட்டி நம்ம இந்தியாவில் 2030 அகமதாபாத்தில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி டெல்லியில் 2010 நடந்துச்சு. காமன்வெல்த் போட்டிங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற போட்டி ஆகும். சரியா? இப்போது கரண்ட்டில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா 2026 ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அரிய புவி காந்தங்கள் உற்பத்தி. இந்த புவி காந்தங்களை 7,280 கோடியில் மத்திய அரசு உற்பத்தி பண்ண திட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இது பேட்ரி கார், அப்புறம் ஸ்பேஸ், அப்புறம் நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. சரியா? இதுக்கு சீனா அவங்க நாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ண கட்டுப்பாடு விதிச்சாங்க. அதனால தான் நம்ம நாட்டிலே செய்யணும், அதோட தேவை அதிகரித்ததுனால இதை உற்பத்தி பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 50 ராக்கெட்டு, அதாவது அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே 50 ராக்கெட்டில் ஏவுறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம இஸ்ரோ. 2027 ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இது என்ன அப்படின்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம். நெக்ஸ்ட்டு 2035 ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே கொண்டு வர போகிறாங்க. யார் அப்படின்னா நம்ம இந்தியா. அதே மாதிரி இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, சீனா எல்லாமே அவங்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஏஐ ரோந்து வாகனம் நம்ம நாட்டில் ஃபஸ்ட் டைம் ஏஐயோட சேர்ந்து ட்ரோன் எதிர்ப்பு ரோந்து வாகனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா இந்திரஜால் ரேஞ்சர். இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யாருங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.